ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாபு வியூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தாங்க பண்ண முடியும். அதாவது நேரடியாக போய் தான் நம்ம மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ண முடியும். ரேஷன் கார்டில் ஒரு சில கரெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக தான் போய் பண்ண முடியும், ஆன்லைனில் பண்ண முடியாது. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, எங்கே போய் நம்ம இந்த மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முங்க இது உங்கள் ஏரியா தாலுகா ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க ப்ரௌசிங் சென்டரில் கிடைக்கும். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் அது மூலமாக கூட டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நேரடியாக போயிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இந்த ஃபார்மில் என்னென்ன கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவரோட பேர் கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் இருக்க குடும்ப தலைவரோட பேர் இதில் எழுதிக்கிங்க. அடுத்தது குடும்ப தலைவரோட ஆதார் எண் கேட்டிருக்காங்க, அதை எழுதிக்கிங்க. அடுத்தது குடும்ப அட்டை எண் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா, உங்களோட ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டில் ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களோட ஃபோட்டோ இருக்கும். சில பேர் ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணாதவங்களுக்கு ஃபோட்டோ இல்லாமல் வெறும் பாக்ஸாக இருக்கும். அது கீழே வந்து உங்களோட அட்டை வகை போட்டிருப்பாங்க. அதாவது உங்களது என்பிஹெச்ஹெச் கார்டா இல்லைனா என்பிஹெச் கார்டான்னு இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து உங்களோட ரேஷன் கார்டோட நம்பர். அதை வந்து நீங்கள் இதில் எழுதிக்கணும். அடுத்தது நியாய விலைக்கடை எண் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டு பேக் சைடில் ஒரு கியூஆர் கோடு மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே வந்து உங்கள் ரேஷன் கடையோட நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை இங்கே எழுதிக்கிங்க. இப்போ பழைய கைபேசி எண், நீங்கள் ஏற்கனவே ரேஷன் கார்டில் பதிவு பண்ணி வச்சுருக்க மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கணும். அடுத்தது கைபேசி எண் மாற்றத்துக்கான காரணம் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எதனால் இப்போ மொபைல் நம்பரை மாற்ற போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இதில் சொல்லணும். உதாரணமாக அந்த மொபைல் நம்பர் தொலைஞ்சிச்சின்னு கூட நீங்கள் எழுதலாம். அடுத்தது நீங்கள் உங்களுக்கு எந்த நம்பர் மாற்ற போகிறீங்களோ அந்த நம்பர் புதிய கைபேசி எண் இதில் எழுதிக்கணும். இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி, அடுத்தது உங்கள் குடும்ப தலைவரோட ஆதார் காப்பி ஒன்று, அடுத்து நீங்கள் ரீசெண்டாக கேஸ் புக் பண்ணியிருக்க அந்த பில் காப்பியை அட்டாச் பண்ணணுங்க. அதாவது கடைசி 3 மாதத்தில் நம்ம சிலிண்டர் புக் பண்ணியிருப்போம், அதனோட பில் காப்பி ஏதாவது ஒன்று இது கூட கொடுக்கணும். இந்த 3 டாக்குமெண்ட்டும் இது கூடவே இந்த ஒரு ஃபார்மு, மொத்தம் இந்த 4 டாக்குமெண்ட்டையும் குடும்ப தலைவர் கையெழுத்து போட்டு உங்கள் ஏரியா தாலுகா ஆஃபீஸில் போய் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இதுக்கு வந்து இந்த கார்டில் இருக்க குடும்ப தலைவர் தான் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த ரேஷன் கார்டில் இருக்க குடும்ப உறுப்பினர், அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் இருக்க யாராவது ஒருத்தவங்க போயிட்டு நேரடியாக கொடுத்தாலே போதும். உங்களுக்கு 1 மணி நேரத்திலேயே கூட உங்களோட மொபைல் நம்பர் மாறிடும். அப்படி இல்லைனா 2-3 நாட்களுக்குள்ளே உங்களோட மொபைல் நம்பர் மாறிடுங்க. அடுத்து நம்மளோட தாலுகா ஆஃபீஸோட அட்ரஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் TNPDS அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் லிங்கே பார்த்தீங்கன்னா tnpds.gov.in வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் ரைட் ஹேண்ட் சைடு தொடர்புக்குன்னு இருக்குது பாருங்கள். இங்கே கிளிக் பண்ணாலே இங்கே மாவட்டம் வாரியாக கொடுத்துருப்பாங்க. இதில் முதல்ல வந்து சென்னை மாவட்டம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தடுத்து மாவட்டங்கள் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். இதில் உங்களோட மாவட்டமும் உங்களோட தாலுகா ஆஃபீஸ் முகவரியும் தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் நேரடியாக போய்ட்டு இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்கள் உடனே மொபைல் நம்பரை மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் பாபு வியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.